வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்ப்போம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் ரிலேட்டடான செய்திகள் தான். அதில 30 நாள் ஆச்சு. கரெக்ட்டா போர் ஆரம்பமாயி, இன்னும் பார்த்தீங்கன்னா, போர் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இன்னும் அதி தீவிரமா பார்த்தீங்கன்னா, போர் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எந்தெந்த மார்க்கெட் எவ்வளோ கரெக்ஷன் குடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. பிப்ரவரி 27ல இருந்து மார்ச் 27 வரைக்கும் பார்க்கும்போது, அதிகப்படியான சரிவ குடுத்த சந்தையா நம்ம சந்தை இருக்கு. இது வந்து யுஎஸ் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. டவ் ஜோன்ஸ் பார்க்கும்போது வெறும் 7.25% வரைக்கான இறக்கம். இதே S&P 500 ஒரு 7.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. நம்ம இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு 2% அதிகப்படியான ஒரு இறக்கத்த யுஎஸ் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது குடுத்திருக்கு. குளோபலா இந்த பிரஷர் இருந்துட்டு இருக்கு. பல சந்தையிலும் இந்த தாக்கம் ஏற்பட்டுட்டு இருக்கு. சைனா மார்க்கெட்லயும் இதே ஒரு விளைவு தான். நிக்கியில பார்க்கும்போதும் இதே ஒரு விளைவு தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் சரிவடையல. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல போட்டிருந்தோம். அங்க அமெரிக்க பங்குகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா டெக் ஸ்டாக்ஸ் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லா பக்கமும் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. வெறும் இந்தியா மார்க்கெட் மட்டும் வீக்கா இல்ல அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த வார் நடக்கிற வரைக்கும் இந்த இஷ்யூ, இந்த பிரஷர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்க போகுது. இந்த ஒரு பிரஷர்ல வரக்கூடிய வாரத்துல எனக்கு தெரிஞ்சு 20 அ அ 22,000 கிட்ட வந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல் கட்ட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த 22,260 அப்படிங்கிற ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா, நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அந்த சப்போர்ட்ட ரீச் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போன மார்ச் இதே இடத்துல தான் இருந்தது. இந்த மார்ச் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்ச் முடிய போகுது. சேம் போன வருஷம் இதே டைம்ல என்ன இடத்துல இருந்ததோ, அதே இடத்த நோக்கி தான் நம்ம மார்க்கெட் இப்ப நகர்ந்து போயிட்டுருக்கு. பெரிய ஒரு ரிட்டர்ன், பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல கடந்த ஒரு வருஷமா ஏற்படல அப்படிங்கிறது தான் அ ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் சரியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமா பல செய்திகள் வந்துட்டுருக்கு. அதுல செய்தி நம்ம பார்த்தோம்னா, அ ஈரான் கிட்ட இருந்து ஈரான் பார்த்தீங்கன்னா, இந்த பக்ரைன்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபேக்டரிய வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 2 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிலயும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதாவும் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கு. இது இப்போதைக்கு வந்த செய்தி. இத தாண்டி இன்னும் பல செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. மாத்தி, மாத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். இத தாண்டி இப்ப புதுசா ஒரு இஷ்யூ என்னன்னா, நம்ம அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஒரு பாடம் கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்க மக்கள் அப்டின்னே சொல்லலாம். அமெரிக்கால பல்வேறு பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான புரொட்டஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. நோ கிங்ஸ் ராலிஸ் அப்டின்ட்டு இதுக்கு பேர் வச்சு பெரிய அளவுக்கு வந்து ஒரு போராட்டத்த பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில ஈடுபட்டிருக்கிறதாவும் நமக்கு செய்தி வந்து கிடைச்சிருக்கு. பாருங்க எத்தன மக்கள் இருக்காங்க, எவ்வளோ ஜனங்க இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்ட்டு. ஸோ இப்பவும் கண்டிப்பா திருந்துவாங்களான்னு கேட்டா, டெஃபினட்டா திருந்த மாட்டாங்க. அவங்க ஆட்சி முடியிற வரைக்கி ஆட்டம் ஓவரா தான் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நான் வந்து சமாதானத்த விரும்பக்கூடிய ஒரு ஆள். நான் ஒரு சமாதான புறா அப்டின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு, ஆனா மொத அடிக்க ஆரம்பிக்கிறதே யாருன்னு பார்த்தா, இந்த ட்ரம்ப்பா தான் வந்து இருக்கான். இதுல இவனுக்கு வந்து நோபல் பரிசு வேற வேணும் அப்டிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு தொண போறதா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானா இருக்கு. அவங்களுக்கு குடுத்துருங்கப்பா அப்டின்ட்டு ஒரு பரிந்துரை வேற. என்ன நடக்குது? என்னென்னமோ பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல. இன்னும் ஒரு 2 வருடம் இதே மாரி தான் போப்போது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, நீங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஈரான்ல ஒரு போராட்டம் ஏற்பட்டது. அந்த போராட்டத்த வந்து காட்டி, நாங்க வந்து இதே மாரியான போராட்டம் நடந்தா, மக்களுக்காக வந்து நாங்க ஈரான் மேல போர் தொடுப்போம் அப்டின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அமெரிக்கா மேல போர் தொடுத்துறலாமா? மற்ற கண்ட்ரீஸ் இந்த மாரி பேசுனா அமெரிக்கா ஒத்துக்குமா? இதெல்லாம் வந்து கொஸ்டின் வைக்கக்கூடிய இடமா இருக்கு. அவன் நாட்ட அவன் வந்து பார்த்துக்கணும். தேவையில்லாத வேல பண்ணும்போது, இந்த மாரியான கேள்விகள் கண்டிப்பா எழத்தான் செய்யும். கூடவே அமெரிக்க மக்களே அந்த நாட்டு அதிபருக்கு எதிரான ஒரு மிகப்பெரும் போராட்டத்த கையில எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா நாளைக்கு அமெரிக்க மார்க்கெட்டையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத வேலையா நம்ம மார்க்கெட் அண்ட் இந்த ஏசியா மார்க்கெட்ல ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வாய்ப்புகள் ஏற்படும். வாய்ப்புகள பக்காவா வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்குவோம். இங்கேயும் சரி, யுஎஸ் மார்க்கெட்லயும் சரி. ஓகே. அதே மாரி நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆஃப்டர்நூன் போட்டிருந்தேன். அதில
புது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஸோ இந்த லோன் முடியுது. ஸோ அதுக்கு பதிலா வந்து ஒரு ஃபண்டுல போடலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபண்டு வேண்டாம். ஸோ பங்க வந்து சூஸ் பண்ணி ஒரு பில்ட் பண்ணலாம் ஒரு ஃபண்டாட்டம் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து எதிர்பார்த்ததெல்லாம் சரிதான். ஸோ டக்குன்னு வந்து எதையும் கேட்காம போட்டேன். பட் இப்போ வந்து அத நான் வந்து ஷேர் பண்ணுனேன்னா, ஸோ இந்த மாரி பங்குகள எடுத்து ஸோ நான் அப்டேட் பண்ணுனேன்னா, அது ஒரு போர்ட்ஃபோலியோ சர்வீஸ் மாரி தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாரி பண்றதுனால பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்ட்டும் எனக்கு ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாங்க. அதனால ஸோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ராப் பண்ட்டேன். இன்னைக்கு மத்தியானம் தான் பேசினேன். சாயந்திரமே பார்த்தீங்கன்னா, ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஏன்னா, அது கண்டிப்பா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். நான் கூட நெனச்சேன், சரி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு பார்த்தேன். ஸோ அது கண்டிப்பா பலருக்கும் வந்து ஒரு பிராக்டிகலான ஒரு அனுபவத்த ஏற்படுத்தும் அப்டிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணுனேனே தவிர, ஸோ இத பைக்காலா கொண்டு வரணும் அப்டிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கமும் கிடையாது. இன்னும் வேற எந்த ஒரு நோக்கமும் தவறான நோக்கமும் இல்ல. ஸோ நான் பாரு இவ்வளோ பண்றேன், அவ்வளோ பண்றேன் அப்டின்ட்டு ஸோ ஒரு ரிட்டர்ன் காட்டி சீன் போடணும் அப்டிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் கிடையாது. ஸோ எஜுகேஷனல் ரிலேட்டடுக்காக நம்ம அத கொண்டு வரலான்னு பார்த்தா, ஃபைனலா இப்படி ஒரு முட்டுக்கட்டை வந்து விழுந்துருச்சு. ஸோ போர்ட்ஃபோலியோ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழ ஃபால் ஆகுறதுனால, இத வந்து நம்ம தொடர முடியாது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனாலும் அந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு டெஃபினட்டா வேஸ்ட் ஆயிருக்காது. ஸோ என்னுடைய ஒரு சாய்ஸ் ஒரு ஒரு லார்ஜ் கேப் பங்கு குறிப்பிட்ட பங்குகள பற்றி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ஸோ நான் வழக்கம் போல இருக்கக்கூடிய நான் ஃபோக்கஸ் பண்ற விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு, பேசாம இருப்பது எனக்கும் நல்லது. பார்க்குற உங்களுக்கும் தொடர்ச்சியா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நெனச்சுக்க வேண்டியது தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நம்ம போவோம். ஸோ இன்னைக்கு டே அப்டேட்ன்னு பார்த்தா கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு செய்தி. ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, தெலங்கானா ஜென்கோ ஸோ இந்த பவர் ரிலேட்டட் ஃபிம்க்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் 1057 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. சரி இப்ப இத எதுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாங்கன்னா, "தம்பி நாங்க கோல் மட்டும் இல்ல, நாங்க டைவர்சிஃபைட் பிசினஸ்" அப்படின்ட்டு நம்ம மனசுல வந்து பதிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ நெறைய ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா கிட்ட இருந்து வந்துட்டுருக்கு. நெறைய நிறுவனங்கள அவங்க இப்போ லிஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஹைப் பக்கம் நம்ம போகாம இருப்பது நல்லது. கோல் இந்தியா என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் நான் இப்படி சொல்லுவதற்கான காரணம், நம்ம தலையில கட்டுறதுக்கான ஒரு முயற்சியா இந்த மாதிரியான விஷயங்கள பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நெறையா இருக்கு. ஸோ நல்ல இடம் வராம இந்த மாரியான காரணங்கள கேட்டு நம்ம போனோம்னா, கண்டிப்பா மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இது நல்ல ஒரு டைவர்சிஃபைட் தான். பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஒரு இடம், ஒரு கால சூழ்நிலை வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அடுத்தது சிஎம்எஸ் இந்த இன்ஃபோ சிஸ்டம். ஸோ இத பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு கமெண்ட்டும் வந்து வந்திருந்தது. இப்ப செய்தி என்னன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த எஃப்எஸ்எஸ் ஏடிஎம் மேனேஜ்மென்ட் பிசினஸ 115 கோடிக்கு வந்து இந்த சிஎம்எஸ் மேனேஜ்மென்ட் வந்து அக்யூர் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ இப்ப இதுல என்ன கேள்வி இருந்ததுன்னா, இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறிப்பா இந்த பராக் பரீக் பார்த்தீங்கன்னா, நல்ல கணிசமான பங்குகள வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ பார்த்தேன். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த பங்குகள டிக்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. இன்னொரு பக்கம் டிஐஎஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த பங்குல தொடர்ந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸ அதிகப்படுத்திட்டே போறாங்க. இந்த பங்கு பயங்கரமான ஒரு கரெக்ஷன குடுத்த ஒரு பங்கா தான் வந்து இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் ஒருக்கா இத முன்னாடியே ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம். பட் எனக்கு அதுல இன்ட்ரஸ்டட் இல்ல அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ இந்த பங்கு அப்ப இருந்தே ஒரு சரிவ தான் வந்து குடுத்துட்டு இருக்கு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, சரிவு தான் இந்த பங்குல ஏற்பட்டுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு கரெக்ஷன் 600 கிட்ட இருந்தது. இப்போ வெறும் 270 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில குவார்ட்டர்ல அவங்களுக்கு புது கான்ட்ராக்ட் இந்த எஸ்பிஐயோட கான்ட்ராக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல ஒரு ரெவென்யூ வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்கு. ஸோ இது நடக்கும் கண்டிப்பா இன்னும் ஒரு வரக்கூடிய சில காலாண்டுகள்ல. இத பற்றி நம்ம தனியா கூட ஒரு ஆர்டிக்கல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இந்த சிஎம்எஸ் மேனேஜ்மென்ட்ல வந்து இருக்கு. ஆனா ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்ட்டு நம்ம போய் வாங்குறதுக்கான ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து பர்சனலா இல்ல. ஸோ அதனால நம்ம கூட வேற ஸ்டாக்க கூட வந்து பார்த்துக்கலாம். பட் நல்ல கரெக்ஷன் குடுத்துருக்கு. பட் இருந்தாலும் தள்ளி நிப்போம். அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, இன்னும் கூடிய விரைவில் அதாவது இந்த 26ல லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த அலையன்ஸ் கூட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இதனால அவங்க வந்து இந்த 2 பிசினஸ்குள்ளேயும் வந்து என்டர் ஆக போறாங்க. ஸோ விரைவில் வந்து அத தொடங்க போறதாவும் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஆல்ரெடியும் கூட ஒரு வந்த செய்தி தான். ஸோ இது ஜியோ ஃபினான்ஷியல பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவான நியூஸ். ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிப்ல ஒரு சான்ஸ ஏற்படுத்திருமா அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
மேபி ஏற்பட்டுச்சுன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஜியோ ஃபினான்ஷியலை நான் டெஃபினட்டாக ஆட் பண்ணுவேன். ஸோ நல்ல பங்கு ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏஎம்சி பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏஎம்சி பிஸ்னஸில் நல்ல ஏவிஎம் பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல கணிசமான ஒரு வளர்ச்சியாக ஜியோ ஃபினான்ஷியல் அடைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், இன்னொரு பக்கம் லெண்டிங் பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஒரு நல்ல பேக்கேஜாக வந்து ஜியோ ஃபினான்ஷியல் நமக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஏபி கேபிட்டல் நல்ல பேக்கேஜாக அமைஞ்சது. ஸோ ஜியோ ஃபினான்ஷியலும் அதே மாதிரி நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், விரைவில் நமக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய டவுன்ஃபாலில் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னா நிம்மதி, பண்ணுச்சுன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. மாருதி சுசுகி அவங்களுடைய ஹேட்ச்பேக் சேல்ஸை காட்டிலும் எஸ்யூவி சேல்ஸ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ பீட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. FY26ல் இந்த அச்சீவ்மெண்ட்டை மாருதி சுசுகி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் ஹேட்ச்பேக்கை பெருசாக வந்து விரும்புறதில்ல, சேல்ஸ் பெருசாக டிக்ளைன் ஆகுது. பட் இது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட செய்தியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த ஹேட்ச்பேக்கை விற்கிறத விட எஸ்யூவிஸ் அண்ட் இந்த பெரிய காரை விற்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதே வால்யூம், ஆனால் விற்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கார்கள் விலை ஜாஸ்தி, மார்ஜின் ஜாஸ்தி. அதனால் மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நல்ல செய்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மார்ச்சில் இந்த எது என்ன ஈவிட்டாரா என்ன நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஓரளவாச்சு ஒரு டீசெண்டான கவுண்ட்டை கொடுத்துருக்காங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸோ மகீந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வரக்கூடிய அடுத்த 5-7 வருஷத்துக்குள்ள இவி பெனட்ரேஷன், இவி சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த சேல்ஸில் 50% பார்த்தீங்கன்னா ஈவியாக இருக்கும் அப்படின்ட்டு மகேந்திரா குரூப்போட சிஇஓ வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ நடக்குமா என்னன்ட்டெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இவி அடாப்ஷன் பெரிய அளவுக்கு எங்கே நடந்திருக்குன்னா சைனாவில் தான் நடந்திருக்கு. யூஎஸில் கூட இல்லை, வேறு எந்த கண்ட்ரிலையும் இல்லை. சைனா அதை பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க லார்ஜ் ஸ்கேலில். ஸோ லார்ஜ் ஸ்கேலில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். மேபி சில கண்ட்ரீஸ் இருக்குது, யூரோப் கண்ட்ரீஸ் வந்து இருக்குது, சின்ன சின்ன கண்ட்ரீஸ். அங்கெல்லாம் பார்க்கும்போது ஸோ இவி பெனட்ரேஷன் பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. பட் இருந்தாலும் லார்ஜ் ஸ்கேலில் சாதித்த ஒரு கண்ட்ரியாக சைனா வந்து இருக்காங்க. ஸோ அதுலேயே இன்னொரு செய்தி பாருங்கள், வாக்ஸ்வேகன் குரூப்போட ஸ்கோடா பார்த்தீங்கன்னா சைனாவில் இனி நாங்கள் வண்டியை விற்க போகிறதில்ல அப்படின்ட்டு கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னா சேல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ இதுக்கு முன்னாடி 16 to 18 அந்த டைமில் வருஷத்துக்கு 3 லட்சம் வண்டி விற்றுருக்காங்க ஸ்கோடா. ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா விற்றுருக்காங்க? வெறும் 15,000 வண்டிக்கிட்ட தான் வந்து விற்றுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஸ்கோடா நிறுவனம் சைனாவை காலி பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாக்ஸ்வேகன் குரூப்புக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இண்டிவிஜுவலாக ஸ்டாண்டலோனாக வாக்ஸ்வேகன் பார்த்திங்கன்னா சைனாவில் இந்த லாஸ்ட் 2 மாதம் நல்லாவே வந்து கெயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா டாப் பொசிஷனை வாக்ஸ்வேகன் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். சைனாவில் பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமா இல்லை. பல லக்ஸரி கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா திணறிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் டொயோட்டாவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் போட்டி போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பெனிஸான ஜேஎல்ஆரும் வந்து இருக்குது. அவங்களும் லக்ஸரி பிரிவில் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் எதிர்கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சைனா ஒரு மெயின் ரீஜனாக பல கம்பெனிஸ்க்கும் இருந்தது. ஸ்கோடாக்கும் அதே தான். அவங்களோட மெயினான ஸ்கோடாவோட மெயினான மார்க்கெட்டே சைனா தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த மார்க்கெட்டை விட்டே வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸ்கோடாக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அனைத்து விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கோடாக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்கலாம். பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் பல அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் எதையும் வந்து கழிக்காமல் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.